வக்ஃபு வாரிய திருத்த மசோதா தொடர்பாக மாநிலங்களவையில் கடும் அமளியில் உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளனர். வக்ஃபு வாரிய திருத்த மசோதா தொடர்பான அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கேள்வி நேரத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என உறுப்பினர்களுக்கு அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவுறுத்திய நிலையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கால அவகாசம் வழங்க கோரியிருந்த நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் ஜியோ இணைகிறார். வணக்கம் டார்வின், விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தினுடைய 3ஆம் நாளான இன்று அவை தொடங்கியவுடனாகவே தொடர்ச்சியாக எதிர்கட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பி அதை விவாதிக்க வேண்டும் என்று அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதானி முறைகேடு விவகாரம், அதே போன்று மணிப்பூர் கலவரம் மற்றும் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் டே அன்று குடியரசுத் தலைவர் பேசிய போது அரசியலமைப்பு முகவரை சோசியலிஸ்ட் மற்றும் இரு வார்த்தைகள் ஈடுபட்டிருந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் தொடர்ச்சியாக மாநிலங்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் தொடர் முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இதன் காரணமாக மாநிலங்களுடைய அவைகள் நடத்த முடியாமல் அவை தொடர்ந்து அவை என்பது 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து 12 மணிக்கு மீண்டும் அவை எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அதற்கு அவைத்தலைவரான ஜெகதீப் தன்கர் அனுமதி மறுத்ததோடு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மான அனைத்தையும் நிராகரிப்பதாக தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர் வழக்கங்களை எழுப்பிய போது கேள்வி நேரத்தை வீணாக்க வேண்டாம், அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கியதோடு இந்த அவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அவர் அறிவித்திருந்தார். குறிப்பாக அவை என்பது நாளை காலை 11 மணி வரைக்கும் மாநிலங்களவை ஒத்திவைப்பதாக அவைத்தலைவரான ஜெகதீப் தன்கர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதே வேளையில் மக்களவையை பொறுத்தவரைக்கும் இதே அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.